கடமைப்பட்டோர் இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே 2 மனிதர்கள் பள்ளிவாசலிலே சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களை தண்டித்திருப்பேன் என்ற அந்த அர்த்தத்திலே அந்த இருவரையும் கண்டித்தார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் என்று வரும் பொழுது அங்கு அமைதி பேணப்பட வேண்டும், அந்த இடத்தின் கௌரவம் மதிக்கப்பட வேண்டும். நாம் ஏனைய இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த பேச்சுகளை எல்லாம் அரசியலாக இருக்கலாம் அல்லது ஏனைய சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், அவைகளை எல்லாம் வந்து பள்ளிவாசலிலே இருந்து உட்கார்ந்து கொண்டு அவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அதை கண்டு சத்தங்களை கூட்டிக் கொண்டு பள்ளிவாசல்களிலே வீண் தர்க்கங்களிலே ஈடுபடுகிறோம் என்றிருந்தால் இது அல்லாஹுடைய இடத்தை, அல்லாஹுடைய இந்த அடையாள சின்னங்களை அகௌரவப்படுத்தி அந்த குற்றத்திலே ஆளாகும் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பள்ளிவாசல்கள் என்று வரும்பொழுது பள்ளிவாசல்கள் அந்த கௌரவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவைகள் பால்படுத்தப்படக்கூடாது என்ற அந்த அடிப்படையிலே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்கள் என்று வரும்பொழுது அங்கு பேணப்பட வேண்டிய ஒழுங்குகள் சரியாக பேணப்பட வேண்டும். ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நபித்தோழர் பலரை கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி பலரை கடந்து கொண்டு நீங்கள் அப்படி வராதீர்கள், அந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், இப்படி நோவினைப்படுத்தாதீர்கள் என்ற அந்த அர்த்தத்திலே அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் வரும் பொழுது நறுமணம் உள்ளவர்களாக வர வேண்டும். பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது எம்முடைய உடம்புகள் நாத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மற்றவர்கள் அருவருப்படையக்கூடிய நிலைமையிலே நாங்கள் பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெங்காயம், வெள்ளை பூண்டு போன்ற இவைகளை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு நெருங்க வேண்டாம் என்ற அந்த அர்த்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன செய்திகளை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலின் அந்த கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனுடைய அந்த சிறப்பு, அதனுடைய அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இவைகள் சொல்லப்படுகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், இப்படி மக்கள் நோவினைப்படுகிறார்கள் என்றிருந்தால் மக்கள் அருவருக்கக்கூடிய அப்படி நோவினைப்படக்கூடிய செய்திகளிலிருந்து பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களும் நோவினைப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது சுத்தமான முறையிலே மற்றவர்கள் நம்மை பார்த்து அருவருப்படையாத முறையிலே ஒழுங்கான முறையிலே வர வேண்டும் என்ற அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய பல ஹதீஸ்களை நாங்கள் காண்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்று வரும் பொழுது அவைகள் வியாபாரம் போன்ற அந்த விடயங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்ற அர்த்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை கண்டால் உங்களுக்கு லாபத்தை தராமல் இருக்கட்டும் என்ற அர்த்தத்திலே சொல்லுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் அப்படியாப்பட்ட வெளிகளுக்குரிய இடங்களாக மாற்றப்பட்டு பள்ளிவாசலின் கௌரவம் இழக்கப்படக்கூடாது என்ற அந்த செய்தியை நாங்கள் இவைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்று வரும் பொழுது பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டிய ஒழுங்குகள், அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்று இப்படி பல விடயங்களை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.